ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் ஒரு சோம்பேறி முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் என் அதிர்ஷ்டம் என்னை காப்பாற்றும் என்று நம்பி நாள் முழுவதும் மரத்தடியில் படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருந்தது. அதே காட்டில் ஒரு சிறிய எறும்பும் இருந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பானது. தினமும் காலையில் எழுந்து மழைக்காலம் வரும் முன்னே உணவை சேகரிக்க வேண்டும் என்று நினைத்து சிறிய தானியங்களை ஒன்று சேகரித்து தனது குகையிலே சேர்த்துக் கொண்டே இருந்தது. முயல் அதை பார்த்தும் கவலைப்படவில்லை. இவ்வளவு வேலை எதற்கு? வாழ்க்கையை சும்மா அனுபவிக்கணும் என்று நினைத்து மீண்டும் தூங்கிக் கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்தன. காலம் மாறியது. வானம் கருமையாகி கடும் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை தொடர்ந்து பெய்ததால் வெளியே போய் உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் முயல் உண்மையை உணர்ந்தது. அது பசியால் தவித்து இங்கும் அங்கும் ஓடி உணவு தேடியது. ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அதன் உடல் பலவீனமடைந்து மனம் கவலையால் நிரம்பியது. ஆனால் அதே நேரத்தில் அந்தச் சிறிய எறும்பு தனது குகையில் பாதுகாப்பாக இருந்தது. அது முன்பே சேமித்து வைத்த தானியங்களை அமைதியாக சாப்பிட்டு எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தது. மழை எவ்வளவு பெய்தாலும் அதற்கு பயமில்லை. ஏனெனில் அது முன்னே திட்டமிட்டு உழைத்தது. இறுதியில் முயல் தனது தவறை உணர்ந்து கொண்டது. அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி சோம்பேறியாக இருப்பது வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றாது என்பதையும், சிறிய முயற்சிகளாக இருந்தாலும் தொடர்ந்து உழைத்தால் மட்டுமே நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும் என்பதையும் புரிந்து கொண்டது. இந்த கதையின் நீதி: திட்டமிட்டு உழைத்தால் எந்த காலத்திலும் நமக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் கிடைக்கும்.